வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. விருப்பப்பட்டால் தோல் நீக்கிட்டு கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டு பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். ஊற வச்சு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்கு தண்ணி சேர்க்காமல் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் கிட்ட மூடி போட்டு வேக விட்டுறலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் கிளறி விட்டால் போதும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.